ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பவித்ரா, வயது 44 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல அம்பலக்கார சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இவங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா தாங்க இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையோட இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க இருந்தாங்க. பட் அவர் திரும்ப வருவார்னு பார்த்தாங்க, அவங்க வரலங்க. அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா கூட தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய அம்மாவும் அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டதுனால இவங்க இப்போ தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் ஆதரவாக யாரும் இல்லைங்க. அதனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. வீடு, நிலம், காடுன்னு ஓரளவு எல்லாம் வசதியெல்லாம் இருக்கிறதுனால வரக்கூடியவருக்கு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும். ஆனால் நல்ல எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சலி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அம்பலக்கார சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவாரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மாதம் ஒரு 18,500 சம்பளம் வாங்க, பிடிப்பு போக 18,000 வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும், இதுக்கு மேலேயாவது என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வரன் தேடி கொடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மணமகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையுமே நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குங்க, ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 3 இடத்துல பிளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதாவும், ஒரு 15 சவரன் நகை வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலும் இலவசமான வரன் பதிவு. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை.